கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பும் பரிசுத்தம் என்ற இந்த வேத பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று சொல்லி அழகாக எழுதப்பட்ட ஒரு வசனம். இது ஒரு எச்சரிப்பான ஒரு வசனமாகும். தேவ மனிதனாகிய மோசே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிற்பாடு அவன் நடத்தின அந்த பாதையில் அவனுக்கு பிற்பாடு அந்த கானானுக்குள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியா யோசுவா என்ற ஒரு தேவ மனிதன் குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவன் சிறு வயதிலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்தவன். தேவனுடைய அன்புக்காக, தேவனுடைய பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காட்டினவன். இவன் பெரிய யுத்த வீரன். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு கானானுக்கு செல்லும்படியாய் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்ட போது அவர்களுக்கு எதிராக அமலேக்கியர் ரெபிதீமில் வந்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாய் பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாய் காணப்பட்டார்கள். அப்பொழுது மோசே வாலிபனாகி யோசுவாவை பார்த்து, நீ நமக்காக மனிதரை தெரிந்தெடுத்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணு, நமக்காக வைராக்கியத்தை காட்டு என்று சொல்லி அவனுக்கு சொல்லி அனுப்பினான். இந்த வாலிபனாகி யோசுவா கர்த்தர் மேல் வைத்த அன்பு, அவனுக்குள்ள இந்த வைராக்கியத்தினாலே தேவ மனிதனாகிய மோசேக்கு கீழ்ப்படிந்து சில யுத்த வீரர்களை கொண்டு போய் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் செய்து அமலேக்கியரை சங்கரித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தான் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு பிற்பாடு 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தேவ மனிதனாகிய மோசே மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் நடத்தும்படியா தேவன் யோசுவாவை தான் தெரிந்து கொண்டு அவனைத்தான் அந்த பாதையில பொறுப்பாய் நடத்தும்படியாய் பெரிய ஒரு வேலையை கொடுத்தார். இந்த யோசுவா ஜனங்களை யோர்தான் பகுதியிலிருந்து கடக்க செய்து கானான் தேசத்துக்குள் நடத்தும்படியா வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஆயி பட்டணம் காணப்பட்டது. இந்த ஆயி பட்டணம் தடையாய் காணப்பட்டது. இந்த சிறிய பட்டணமாய் இருந்தபடியால் இந்த சிறிய பட்டணத்தை அழிக்கும்படியா யோசுவா வெறும் 3000 யுத்த வீரர்களை அனுப்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் போய் யுத்தம் செய்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் 36 இஸ்ரவேலர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்களின் இருதயம் கரைந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே தேவ மனிதனாகி யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேலுடைய மூப்பர்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தலையின் மேல புழுதியை போற்றுக்கொண்டு சாயங்காலம் மட்டும் அவன் தரையில விழுந்து கிடந்தான். இப்படி அவன் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். என்ன பேச ஆரம்பித்தார்? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், சாபத்தீடானது எடுத்துக்கொண்டார்கள், நீ எழுந்திரு என்று சொல்லும்போது யோசுவா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை குறித்து அவன் விசாரிக்க ஆரம்பித்தான். அவன் விசாரித்த போது கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலதை இச்சித்து அவைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூடாரத்தில் புதைத்து மறைத்து வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் 21 வாசிக்கும் போது அவன் இச்சித்தது ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான பொன் பாலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் சபிக்கப்பட்ட இந்த பொருட்களை ஒரே ஒரு மனிதன் ஆகான் இச்சித்து அவைகளை களவாய் கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைத்தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது காணப்பட்டது. ஒரு மனிதன் பாவம் செய்தான், ஆனால் எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் கோபத்தை வெளிப்படுத்தினார். அது நிமித்தம் அவர்கள் யுத்தத்துக்கு போன போது ஆயி ஜனங்கள் 36 இஸ்ரவேலரை வெட்டி சாய்த்தார்கள். இப்படித்தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டது.
பிரியமானவர்களே, குடும்பத்தில் ஒருவர் துன்மார்க்கமாய் வாழும்போது அந்த குடும்பம் பாதிக்கப்படும். ஒரு வியாபாரத்தில் ஒருவர் துன்மார்க்கமாய் இருக்கும்போது அவர் உண்மையாய் இல்லாவிட்டால் அந்த வியாபாரம் பாதிக்கப்படும். ஒரு ஊழியத்தில், ஒரு சபையில ஒரு விசுவாசியோ அல்லது உடன் ஊழியாரோ அதில் ஊழியக்காரோ பாவம் செய்யும் போது அந்த ஊழியம் பாதிக்கப்படும், அந்த ஊழியம் வளராது. சில சந்தர்ப்பத்தில் விசுவாசிகளை ஊழியக்காரன் விசாரியாமல் போகும்போது கர்த்தர் கோபப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இது ஒரு எச்சரிப்பாக எழுதி வச்சிருக்கிறார். தேவனுடைய அன்புக்கும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் இந்த உலகத்துல மனிதனால் எதுவும் கொடுக்க முடியாது. அதற்கு தான் சாலமோன் ஞானி இப்படியா எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கி 9ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மை கெடுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியை சரி கட்டுகிறவர். ஒரு பாவம் இருந்தாலும் தேவன் செயல்பட முடியாது, அவர் சொன்னதை நிறைவேற்ற முடியாது. அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்தில், ஒரு ஊழியத்தில் ஒரு பாவம் இருந்தால் கூட அவரால் செயல்பட முடியாது. அது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்குது. ஆகான் என்ன செய்தார்கள் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? வசனம் 24-25, அவனையும் அவன் நிச்சித்த அந்த சாபமான பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் பொன் பாளையும் அவன் குமாரரையும் குமாரத்தைகளையும் அவனுக்கு உண்டான மாடுகள் கழுதைகள் ஆடுகள் அவனுடைய கூடாரமாகிய வீட்டையும் பெயர்த்து எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கற்களை எறிந்து அக்கினில சுட்டரித்து போட்டு அவனை அழித்து விட்டார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய அன்புக்கும் இடம் கொடாமல் அல்லது அதுக்கு முக்கியத்துவம் கொடாமல் நாம் பாவம் செய்யும் போது, தேவனை அவமதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபம் வெளிப்படும். கர்த்தர் பொறுமை உள்ளவர், மகா இரக்கம் உள்ளவர். ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். அந்த ஒரு நிமிஷத்துல வெளிப்படுகிற அந்த கோபத்துக்கு முன்பாக கூட எந்த மனிதனும் நிற்க முடியாது, எந்த ஊழியக்காரன் நிற்க முடியாது, எந்த விசுவாசியும் நிற்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் தேவனுடைய அன்பில் நாம் எப்படி நிலைத்திருக்கிறோம், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து நிதானித்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில நடக்க பிரயாசப்படும் போது இரக்கமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருள்களை எடுத்து போடுவார், துக்கங்களை மாற்றி போடுவார், கசப்புகளை எடுத்து போடுவார். நாம் இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியார் புதிய பாதைகளை நமக்காக திறந்து கொடுப்பார். நாம விட்டு கொடுத்து அவருடைய வழியில நடப்போம். நீங்கள் கண்களை மூடுவீர்களானால் உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே, யோசுவாவினுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தது போல ஒரு மனிதன் பாவம் செய்தான், ஆனால் முழு இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தது போல நீ தண்டித்தீர் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோமப்பா. நமக்கு முன்பாக பாவம் தான் ஆண்டவரே. ஒரு பாவம் இருந்தாலும் சபையில செயல்பட முடியாது. ஒரு பாவம் இருக்கும்போது கூட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் உமால செயல்பட முடியாதப்பா. இது நிமித்தம் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அநேக தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அநேக சபைகளும் ஊழியங்களை பாதிக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாயங்காலம் மட்டும் தன் தலையில புழுதி போட்டுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்ட போது, இந்த நாட்களில எங்களுக்கும் அந்த வைராக்கியத்தை கொடுங்க. பரிசுத்தத்தின் மீது, தேவனுடைய அன்பு மீது எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுங்கப்பா. பாவத்தை உதறி தள்ள அப்பா, உம்முடைய பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுக்க ஆண்டவரே, உம்முடைய அன்பில் நாங்கள் கட்டப்பட்ட வாழ்க்கையில நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோமையா. பாவியான ஒரே ஒரு மனிதன் அநேக ஆண்டவரே நன்மைகளுக்கு எடுப்பான் என்று ஞானி சாலமோன் எழுதி வைத்திருந்தான். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருக்குமானால், ஒரு பாவம் இருக்குமானால் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் இறங்கி எங்களுக்கு கருணை காட்டுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளை வாழ்க்கையில நீர் இடப்படுங்க, அவர்களை நிரப்புங்க, உம்முடைய அன்பினால நிரப்புங்க, உம்முடைய சமாதானத்தால நிரப்புங்க. பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுக்கும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும். துதிகன மகிமலா உமக்கு செலுத்துகிறேன். மறதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.